أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யா ரஹ்மானே யா ரஹீமே, உன்னுடைய வேதத்தை நாங்கள் அழகிய முறையில் படித்து விளங்கி அமல் செய்வதற்காக, யா அல்லாஹ், அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை சிறப்பானதாக அழகானதாக ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஓகே, சூரா ஆல இம்ரான் 86 வசனா படிங்கம்மா. இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அவர்களோ இவர் உண்மையான தூதர்தான் என்று சாட்சியம் அளித்திருந்தார்கள். மேலும் தெளிவான சான்றுகளும் அவர்களிடம் வந்திருந்தன. இவ்வாறு கொடுமை புரியும் சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. அவர்கள் புரிந்த கொடுமைக்காக அல்லாவும் வானவர்களும் மக்கள் அனைவரும் அவர்கள் மீது விடுகின்ற சாபம்தான் அவர்களுக்குரிய சரியான கூலியாகும். சாபக்கேடான நிலையிலேயே அவர்கள் என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள். தண்டனை அவர்களுக்கு குறைக்கப்படவும் மாட்டாது. மேலும் அவர்களுக்கு அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாது. ஆயினும் அதற்கு பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தமது நடத்தையை திருத்திக் கொண்டவர்களை தவிர அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஏனெனில் சின்னமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனுமாக ஆவான். யார் இந்த மார்க்கத்தை தெரிஞ்சு விளங்கி வந்ததுக்கு பின்னாடி அவங்க திரும்பி ரிட்டர்ன் நிராகரிக்கும் போக்குக்கு போறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சாபம். மலக்கள் சபிக்கிறாங்க, சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறாங்க, அல்லாஹும் சபிக்கிறான். அவங்களுக்கு மிகப்பெரிய பாவம் இருக்குதுங்கிறத சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா தண்டனை அவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையும் குறிக்கப்பட மாட்டாது. ஆனா அதுக்கு பின்னாடியும் திருந்தி மனம் வருந்தி அல்லாஹிடத்துல மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த இஸ்லாத்தை ஏற்று வந்தா அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். அல்லாஹ் மண்மையிலேயே ஏன் நீ வந்துட்டு போனேன்னு கேட்பான். கேட்டாலும் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான், பெரும் கருணையாளனா இருக்கிறான். அதனால இறை நிராகரிக்கும் போக்குக்கு போயிடக்கூடாது. அல்லாஹுடைய தண்டனை கடுமையானது. அடுத்தது, ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் நிராகரிப்பை மேற்கொண்டனரோ, மேலும் நிராகரிப்பிலேயே மூழ்கிக் கொண்டு போகின்றனரோ, அவர்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள்தான் முதிர்ந்த வழிகேடர்கள். அப்போ யார் இறை நம்பிக்கை கொண்ட பின்னாடி நிராகரிப்பை மேற்கொண்டு அந்த நிராகரிப்புலயே இருந்துட்டாங்களோ, அந்த அந்த அல்லாஹ்வை நிராகரிக்கும் போக்கு போனாங்க பார்த்தீங்களா, அதுலயே இருந்துட்டாங்களோ, பாவ மன்னிப்பும் அவங்க தேடினாலும் அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அறியாம இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்தை முழுமையை ஏற்றி பின்பற்றி வாழல. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்படுங்கிறான். ஆனா திருப்பியும் இறைவனை நிராகரிச்சுட்டு போனா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்கதான் மிகப்பெரிய வழிகேடர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அடுத்து, சின்னமாக எவர்கள் நிராகரிப்பை மேற்கொண்டு அதே நிலையில் மரணமடைந்து விடுகின்றார்களோ அவர்கள் தம்மை தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பூமி திரும்ப பொன்னை ஈட்டித் தொகையாக தந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இத்தகையோருக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு உதவி பெறுவோர் எவரும் இரார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்தாலா பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டானா இந்த நிராகரிப்புக்கு பதிலா. அப்போ மரணத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்சி பயந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு, கருணையானவனா இருக்கிறேன்னு சொன்ன ரப்பு நிராகரிக்கும் போக்குலயே இருந்து மௌத்தாயிட்டா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்க அந்த மன்னிப்புக்கு பதிலா பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வேற யாரும் அவங்களுக்கு உதவி செய்யப்படாதுன்னு அல்லாஹ் தாலா சொல்றான். உண்மையிலேயே இந்த மற்ற மக்களுக்கு நம்ம இந்த வசனங்களை சொல்லி இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களா நாம இருக்கணும். யா அல்லாஹ், எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், நரக நெருப்புல இருந்து காப்பாத்தி அல்லாஹ் நம்ம துஆவையும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதோட 3 ஜுஸு முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 4வது ஜுஸு ஆரம்பிக்கிறோம். ஒரு விஷயம் கொஞ்சம் ஃபாஸ்டா படிங்க. உங்களுக்கு விருப்பமானவற்றை இறை வழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது. மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிபவனாக இருக்கின்றான்.
முஹம்மது நபியுடைய ஷரியத்தின் அனுமதிக்கப்பட்டிருக்கும் உட்பொருள்கள் அனைத்தும் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தௌராத் அருளப்படுவதற்கு முன் சில பொருள்களை இஸ்ராயீல், அதாவது யக்கூப் தாமாகவே தமக்கு தடுக்கப்பட்டனவாய் ஹராமாய் ஆக்கிக் கொண்டிருந்தார். எனவே நபியே, அவர்களிடம் நீர் கூறும், உங்கள் ஆட்சேபனையில் நீங்கள் உண்மையாளர்களாய் இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு வாசகத்தை ஏனும் படித்துக் காட்டுங்கள். எனவே அதற்கு பின்னரும் யார் அல்லாவின் மீது பொய்யை புனைந்துரைத்தவாறு இருக்கின்றார்களோ அவர்கள்தாம் உண்மையில் கொடுமையாளர்கள் ஆவர். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் உண்மையே உரைக்கின்றான். நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹீமின் வழிமுறையை பின்பற்றுங்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராய் இருந்ததில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் ஆரம்பிக்கையில என்ன சொல்றான்னு பார்த்தா, உங்களுக்கு விருப்பமானதை அல்லாஹ்வுக்கு வழியில செலவழிங்க. மேலும் நீங்க எதையெல்லாம் செலவழிச்சா நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு எதை செலவழிக்கிறங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவனா இருக்கான், அறியக்கூடியவனா இருக்கான். அதனால நீங்க எதை விரும்புவீங்களோ அப்படிப்பட்ட விருப்பமானதை அல்லாஹ்வுக்காக கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு ஒரு அழகான வசனமா இருக்கு இல்லையா? நம்ம விரும்புறத நம்ம செலவழிக்கிறோமா? இல்ல இல்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இதை எடுத்து வச்சுக்கோ. அந்த அதெல்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் பழசாயிருச்சு, 2 வருஷம் ஆயிருச்சு, 3 வருஷம் ஆயிருச்சு, அதை கொடுத்துருவோம். அப்படித்தானே சொல்றோம். இந்த வருஷம் இப்ப வாங்கினது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதை கொடுக்குறோமா? அல்லாவுக்காக, அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்களேன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செலவழிக்காதவரை நீங்க நன்மையை அடைய முடியாது. இதை கேட்டதோட நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க? எது விருப்பமோ, எது அவங்களுக்கு உயிரா நேசிச்சாங்களோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில கொடுத்தாங்க. ஏன்? இதுக்கு பதிலா அல்லாஹ் கொடுக்குறேங்கிறான். அல்லாஹ் நீங்க விருப்பமானதை கொடுக்காத வரைக்கும் நன்மையை பெற முடியாதுன்னு சொல்றான். இத ரப்பு தானே நமக்கு கொடுத்தான், நேசத்துக்குரியதா ஆக்குனா. நம்மளுக்கு இந்த பொருளை விட, இந்த சொத்தை விட, இந்த செல்வத்தை விட, இந்த ஆடையை விட, இந்த பொருட்களை விட நேசத்துக்குரியவர் யார்? அல்லாஹ் தானே. அல்லாஹ்வுடைய ரசூல் தானே. அவன் நமக்கு கொடுப்பான். அப்படின்னு அல்லாஹ்வுக்காக கொடுக்காத வர நீங்க நல்ல விஷயத்த, நன்மையை அடைய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றானேண்டே. பைரஹா தோட்டத்தை தூக்கி கொடுத்தாங்க. 600 மரங்கள், பேரீச்ச மரங்கள் பூத்து காய்ச்சி குலுங்கி வருமானம் வரக்கூடிய தோட்டம். சுப்ஹானல்லாஹ். அந்த நபி தோழர்களுடைய உள்ளமும் ஈமானும் எங்க? நாம எங்க நிக்கிறோம்? யா அல்லாஹ், அப்படிப்பட்ட உறுதி வாய்ந்த ஈமான, யா அல்லாஹ் உன் மீது நம்பிக்கைய எங்கள் அனைவருக்கும் கொடி அல்லாஹ். அடுத்தது பாருங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஷரியத்துல அனுமதிக்கப்படக்கூடிய உன் பொருள்கள் இருக்குல்ல, அது எல்லாம் இஸ்ராயேல் வழித்தோன்றல்களுக்கு அனுமதிக்கப்பட்டுதான் இருந்துச்சு. ஆனா தௌராத்துல சில பொருட்கள் விலக்கப்பட்டதா இருந்துச்சு. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிலதை அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுல எல்லாம் நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஆட்சேபனையில் நீங்க உண்மையாளர்களா இருந்தா தௌராத்தை கொண்டும் அதுல இருந்த வாசகத்தை படிச்சு காட்டுங்க. இவ இது யாரு? இப்ராஹிம், சாரி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு தடுத்துக்கிட்டதா வச்சுக்கிட்டாருன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் உண்மை சொல்லப்படுவனா இருக்கான். நீங்க பொய்யை புனைந்து கூறுகிறீர்கள். உண்மையிலே நீங்க குடும்பக்காரங்களா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நபியை எங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்கள் உண்மை சொல்றீங்களா, அல்லாஹ் உண்மை சொல்றானா? ஒருமனப்பட்ட ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்தை நீங்க பின்பற்றக்கூடியவர்களா இருந்தா அதை பின்பற்றுங்க. இறைவனுக்கு இணை வைப்போரா அவர் இருக்கல. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வழித்தோன்றல்கள் இருக்கல. ஆனா நீங்க திருச்சி எதையும் பேசாதீங்க. அல்லாஹ்வின் மீது, அவனுடைய மார்க்கத்தின் மீது பொய்யை திணிக்காதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்த விஷயம். சின்னமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கத்தலம் மக்காவிலுள்ளதேயாகும். அருள் நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது. அங்கு தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத இடமும் உள்ளன. மேலும் அது எத்தகைய ஆலயமெனில் அங்கு எவர் நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராகி விடுகின்றார். மேலும் அந்த ஆலயத்துக்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றார்களோ அவர்கள் ஹஜ் செய்வதானது அல்லாஹ்வுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும். ஆனால் யாரேனும் இக்கட்டளைக்கு செயல்படுத்த மறுத்தால் அவர் தெரிந்து கொள்ளட்டும், உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயம் அல்லாஹ் தேவையற்றவனாய் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. நீங்க அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கீங்களா? முழுமையா பின்பற்றுங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனா இருக்கல.
அது மட்டும் இல்ல, நிச்சயமா முதல்ல கட்டப்பட்ட ஆலயம், மனிதர்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம், ஒரு வணக்க ஸ்தலம் எதுதான்? மக்காவுல இருக்கக்கூடிய அந்த காபா. அது அருள் வளம் வழங்கப்பட்ட இடமா இருக்கு. அகிலத்தார் எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு மையமா, ஒரு அழகான வணக்க ஸ்தலமா இருக்கு. அங்க யாரு போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்களோ, அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களோ, அவங்களுக்கு அச்சமற்றவர்களா ஆயிருவாங்க. அங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த நினைவுகள், அவங்க நின்று தொழுத இடம் எல்லாமே இருக்குது. அந்த ஆலயத்தை சுற்றி வர்றதற்கும், அங்க போய் இபாதத் செய்யறதுக்கும், அல்லாஹ் தஆலா அனுமதிக்கப்பட்ட ஒரு வணக்கமா ஹஜ்ஜ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கான். அது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமை. இந்த கட்டளைக செயல்படுத்த மறுத்தா, உலகத்தார் அனைவரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கான். அல்லாஹ்வுடைய தேவைக்காக போல, உங்களுடைய தேவைக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த கடமைகளை, இபாதத்துகளை கடமையாக்கியிருக்கானே தவிர, அல்லாஹ் உங்ககிட்ட தேவையானவன் இல்ல. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடவுள் தேவையுடையவரா இருக்கிறதுங்கிறதுனாலதான் மாற்று மத அஹ் கொள்கையில, கோட்பாட்டுல நிறைய இது கடவுளுக்கு கொடுப்போம். கடவுளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. கடவுளுக்கு என்னென்னமோ செய்வாங்க. சரியா? அத நம்ம விமர்சிக்க வேண்டாம். ஆனா, நம்மள அப்படி இல்ல. அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு குடுக்குறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துறதுக்காக வறியவர்களை குடுக்கிறது. அனாதைகளை ஆதரிக்கிறது. உற்றார் உறவினர்களோடு, இன பந்துக்களோடு, உறவோடு, பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, உறவோடு வாழ்றது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. சரியா? நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றமா அப்படிங்கிறதுக்கு தான், அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை. இத மறுத்தா உங்களை விட்டு அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்த விஷயம். நபியே, நீர் கூறுவீராக, வேதம் அருளப்பட்டவர்களே, நீங்கள் அல்லாவின் வசனங்களை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். நபியே, நீர் கூறும், வேதம் அருளப்பட்டவர்களே, அல்லாவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவரை அல்லாஹ்வுடைய வழியில் செல்ல விடாமல் ஏன் தடுக்கின்றீர்கள்? அவர்கள் நேரான வழியில் தான் செல்கின்றார்கள் என்பதற்கு நீங்களே சான்று வழங்குவோராயிருந்தும் அவர்கள் கோணலான வழியில் செல்ல வேண்டுமென ஏன் விரும்புகின்றீர்கள்? உங்கள் செயல்களை குறித்து அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. பாருங்க, நீங்க நல்லது செய்யல, பிறரையும் ஏன் தடுக்கிறீங்க? நீங்க செய்யற ஒண்ணொன்னையும் நீங்க நினைக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இன்டர்நெட்ல இங்கேயும் அங்கேயும் சூழ்ச்சி செஞ்சு அங்க உள்ளதை இங்க உள்ளதை அங்க மாத்தி விடுறோம்னு எல்லாம் அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான். தெரியுமா? அண்டர் கிரவுண்ட்ல நீங்க சூழ்ச்சி செய்றீங்களா? யாருமே பார்க்கலன்னு சொல்லி செய்றீங்களா? அல்லாஹ் கவனமற்றவனா இல்ல. உங்களுடைய செயலை குறித்து பார்த்து கொண்டு கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். கண்டினியூ பண்ணுங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினரின் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து உங்களை பிறழச் செய்து இறை மறுப்பின்பால் உங்களை கொண்டு போய் விடுவார்கள். உங்களுக்கு அல்லாவின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்றன, மேலும் அவனுடைய தூதரும் உங்களிடையே இருக்கின்றார். அவ்வாறு இருக்க இறை மறுப்பின்பால் செல்ல உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? யார் அல்லாவை இறுகப் பற்றிக் கொள்கின்றாரோ அவர் நேரான வழியிலே நிச்சயம் பெற்றுக் கொள்வார். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணம் அடைய வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய வேதமும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு வழிகாட்ட ஏன் இங்கேயே போறீங்க? அழகான வழிகாட்டுதல் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மார்க்கம், நான் உங்கள்ட்ட விட்டுட்டு போற இந்த வேதம், என்னுடைய வழிமுறை இரவும் கூட பகலை போன்றது. அப்படி இருக்கு, நீங்க எங்க திசை திருப்பப்படுறீங்க? நீங்க என்ன சொல்லணும்? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நாங்க அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க. நீங்க முற்றிலும் முஸ்லிம்களா இல்லாம மரணம் அடையாதீங்க. அப்படி இருந்தா நஷ்டம், மாபெரும் நஷ்டம், நிரந்தர நரகம். அல்லாஹ் திருப்பியும் சொல்றான் பாருங்க. அடுத்த விஷயம். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் கயிற்றை இறுகப் பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாய் இருந்த நேரத்தில் அவன் உங்களுக்கிடையே உளப்பூர்வமான இணக்கத்தை ஏற்படுத்தினான். எனவே
அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். மேலும் நெருப்பு படுகுழியில் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி விட்டான். இவ்விதம் அல்லாஹ் தன் சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இதன் மூலம் நீங்கள் வெற்றிக்கான பாதையை அடைந்து கொள்ளக்கூடும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா? வெற்றிக்கான பாதை எங்க இருக்குது, அதப்படி நம்ம இருக்கணும். அப்ப அப்படின்னா நம்ம ஒற்றுமையோட இருக்கணும். எடுத்ததோட அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை இறுக்கமா பத்தி பிடிச்சுக்கோங்க, பிரிஞ்சிடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அற்புடைகளை நினைச்சு பாருங்க. இங்க பாருங்க, நம்ம சகிப்புத்தன்மையோட இருக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு தாய் பிள்ளைங்களா நம்ம ஒரு வீட்டுல இருந்தோமே, எங்க போனோம்? நம்ம தாயும் தகப்பனும் நம்மள எங்க விரட்டி விட்டாங்க? இல்ல இல்ல. ஏன் வளர்ந்து பெருசானதுக்கு பின்னாடி கருத்து வேறுபாடு அது இதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு, உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், அவன் ஏன் தெரு பக்கம் கூட நடக்கக்கூடாது, நான் மையத்து முகத்துல கூட முழிக்க மாட்டேன், ஏன் இப்படி போறோம்? அப்படி போகக்கூடாது இல்லையா? நம்ம எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க தானே. கருத்து வேறுபாடு எல்லா இடத்துலயும் வரத்தான் செய்யும். பாருங்க, ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்காது. அம்மா சொல்லுவாங்க, தம்பிக்கு பிடிக்கல தங்க அதை செய்யாதம்மா. நானா கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல. அப்ப அது மாதிரிதான் நம்ம பெருசா வளர்ந்ததுக்கு பின்னாடும் ஏன் பிரிஞ்சு போனோம்? நம்ம பிரிஞ்சு போனதுனால பல ஓநாய் கூட்டங்களுக்கு நம்ம இரையாயிடுறோம் பாத்தீங்களா? இந்த முஸ்லிம்கள், நான் திரும்ப திரும்ப ஒரு இடத்துலயும் சொல்லுவேன், எல்லாரும் சொல்றாங்க மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டி கிடையாது, மெஜாரிட்டி. எந்த இடத்துல இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இல்லாத இடம் இருக்குது? இல்ல. ஈமானிய பலம் இருக்குது, ஆனா ஒற்றுமை இல்ல. அந்த ஒற்றுமை இல்லாதனால பல மாதிரி நம்ம பிரிஞ்சு போயிட்டோம். நம்மளை சுற்றி உள்ள எதிரிகள் ஈஸியா புடிச்சு வேட்டையாடிடுறாங்க. நான் அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான், நீங்க ஒண்ணு சேர்ந்து என்னுடைய கயிற்றை இறுக்கமா புடிச்சுக்கங்க, பிரிஞ்சிராதீங்க. இதை விட நமக்கு யார் அட்வைஸ் சொல்லுவா? அப்ப நம்ம எப்போது என்ன செய்யணும்? ஒரு சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கும், அதுல விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு வாழ்வு உண்டு. சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுல உங்களுக்கு வாழ்வு உண்டு. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் குற்ற பரிகாரங்களை அழகான முறையில நிறைவேற்றுறதுல உங்களுக்கு வாழ்வு உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒற்றுமையா இருக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும், ஒன்று கூடி வாழணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய இந்த அழகிய அறிவுரையை நம்ம ஏற்று நம்ம வாழும்போது நம்ம பகைவர்கள்ல இருந்து பாதுகாப்பா இருக்கலாம். இறைவனுடைய அழகான வணக்கத்தை, வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கலாம். அல்லாஹ் நம்மளுக்கு அழகிய ஒரு அவனுடைய அருளையும் ரஹமத்தையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கான். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஒற்றுமையான சமுதாயமாக ஆக்கிவை யா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில் சகிப்புத்தன்மை கூடிய அல்லாஹ், பொறுப்புணர்ச்சியை கூடிய அல்லாஹ், உன்னுடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் பின்பற்றி வாழக்கூடிய மக்களா எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க இப்படி அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை ஏற்று வாழ்ந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெற்ற ஒரு சமுதாயமா இருக்கலாம். வெற்றி பெற்ற பாதையை நீங்க அடைந்து கொள்ள கூடுங்கிறதுனாலதான் அல்லாஹ் இந்த அறிவுரையெல்லாம் சொல்றான் அப்படிங்கிறத சொல்றான். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க விஷ்ணு. நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருந்திட வேண்டும். அவர்களோடு நல்லவை புரியும்படி ஏவ வேண்டும். தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும். எவர்கள் இப்பணியை புரிகின்றார்களோ உண்மையில் அவர்களே வெற்றியாளர்கள் ஆவர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த நியத்தை இந்த இடத்துல வச்சுக்கலாமா? யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருவரையும் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி வாழக்கூடியவர்களாக, அந்த தீமையை செய்யக்கூடிய மக்களை தடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். இந்த பணியை யாரு செய்யறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே வெற்றியாளர்களாம். இது சொல்றது நானா? இல்ல, உங்களையும் என்னையும் அகிலங்களை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்க செஞ்சா உனக்கு என்ன, எந்த இடத்துல போனாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறல்ல, எதையாச்சும் சொல்லி வம்பை இழுத்துட்டு வந்துடுற. வம்பை இழுக்கல, வம்பை இழுக்கிற மாதிரி சொல்லவும் கூடாது. அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு தடுத்து இருக்கிறாங்க. எந்த ஒண்ண சொன்னாலும் அழகிய முறையில சொல்லணும். ஏண்டா, ஆனா ரப்புக்குமுல் அலான்னு சொல்லிட்டு சொன்ன ஃபிரௌன் கிட்டயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்கள்ட்ட போய் நளினமா சொல்லுங்க, நல்ல விதமா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டா பேசக்கூடாது. ஆனா எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் தவறு எந்த இடத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாறுகள் தவறுகள் நடக்குதோ அந்த இடத்துல அழகான முறையில கூப்பிட்டு நன்மையை ஏவணும், இது தீமைங்கிறத தடுக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் வலதுல ரைட்ல
செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் தண்ணி குடிக்கிற சாதாரண விஷயம்தான், இடது கையில குடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இடது கையில சாப்பிட, இடது கையில எழுதுறது, இடது கையில வேலை செய்யறது அது தப்பு இல்ல. ஆனா முற்படுத்துறது நம்ம வலது கையில தான். ஆனா சாப்பிடுறது கட்டாயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வலதுலது தான் நீங்க சாப்பிடணும். இடது கையில சாப்பிடுறது ஷைத்தானுக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன விஷயம் தான் இது. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பார்த்தோம்னா, தங்க தங்க பொண்ணு, செல்லங்களா, நீங்க வலது கையில சாப்பிடுங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. அது தட்டுல ஓரமா சாப்பிடுங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் அனுமதி வாங்கிட்டு போங்க. யார பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. யார பார்த்தாலும் புன்சிரிப்பு செய்யுங்க. இதெல்லாம் சதக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் குடுத்தது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள். பெருசா 1000, 500, லட்சத்துல குடுத்து தான் நன்மையை செய்யணும்னு இல்ல. அப்ப அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட அழகான முறையில நன்மை நாமும் செய்யக்கூடியவர்களா, பிறரையும் ஏவக்கூடியவர்களா இருக்கணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. கிட்டத்தட்ட 85 பேரும் நம்ம இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீயத் வைப்போமா? இந்த அழகிய நல்ல நற்செயல்களை அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டு, யா அல்லாஹ் நாங்க ஒண்ணு சேர்ந்து யா அல்லாஹ் எங்க குடும்பத்துக்கு நாங்க நன்மை செய்வோம். என் குடும்பத்தாருக்கு இந்த நன்மை ஏவுறோம். எங்களுடைய நண்பர்களுக்கு சொல்றோம். எங்களுடைய உறவினர்களுக்கு சொல்றோங்கிற நியத் வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்தராக ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்ப இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற கூட்டம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். வெற்றி பெற்ற கூட்டம். யார் வெற்றி பெற்றவங்க? அஹ் என்ன உனக்கு வலிச்சா எனக்கு என்னாண்டு இருக்கிறது, அப்படி இருக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்ல, முஃமின்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். அதுல எந்த ஒரு பழுது ஏற்பட்டாலும் அங்க பங்கம் ஏற்பட்டுரும். ஒரு உடம்பை போன்றவர்கள். இந்த உடம்புல எந்த இடத்துல ஒரு காயமோ ஒரு பிரச்சனையோ வந்தா முழு உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்கும். முழு உடம்புக்கும் காய்ச்சல் வந்துரும். அந்த மாதிரி யாருக்கு என்ன பிரச்சனைன்றாலும் நாம போய் மூக்க நுழைக்கிறதுங்கிறது ரொம்ப டீப்பா போறது. அப்படி போகக்கூடாது. நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அவ்வளவுதான் நமக்கு. சரியா? பர்சனல் விஷயத்துல உள்ள போய் பூந்து அதை பார்த்து அது என்ன இது என்ன அங்க போகக்கூடாது. உம் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க அழகான விஷயத்த சொல்றான். உங்கள ஒரு குழு இருந்துகிட்டே இருக்கட்டும். கண்டிப்பா இருக்கட்டும். நல்லவைய செய்யும்படி ஏவணும், தீமைய தடுத்த வண்ணம் இருக்கணும். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். இது ஒவ்வொரு நம்ம முஸ்லிம்கள்ல இருக்க ஒவ்வொரு சமுதாயம் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்த தப்லீக் ஜமாத் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில அந்த சகோதரிகளை நினைவு கூறணும். தொழுகை விஷயத்துல ஏவுறதுக்கு அவ்வளவு அழகா அவங்க போய் ஒவ்வொரு இடமா போய் தொழுகாதவங்கள பார்த்து தொழுக சொல்லுவாங்க. இந்த கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் இருக்குல்ல, இந்த குடிப்பழக்கங்கள், சிகரெட் பழக்கங்கள், மற்ற மற்ற பழக்கங்கள் இருக்கவங்கள்ட்ட அதை மாத்தி அழகான தொழுகைகளை அவங்க ஆக்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த தொழுகையின் சிறப்புகளை அழகா சொல்லுவாங்க. சில பலகீனமான ஹதீஸ்களும் அதுல இருக்கு. அதுகளை தவிர்த்துக்கிட்டா இன்னும் பெஸ்டா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த மாதிரி நம்மள ஒரு குழு, ஒவ்வொன்னுக்கும் எல்லாரும் எல்லா செயலையும் செய்ய முடியாது. ஒருத்தர் தொழுகை ஏவக்கூடியவர்களா, இன்னொருத்தர் பிசினஸ் விஷயங்களை ஒழுங்கு பண்ணி கொடுக்கக்கூடியவர்களா, இன்னொருத்தவங்க குடும்பங்களை சீர்படுத்தக்கூடியவர்களா, இன்னொருத்தவங்க குழந்தைகள் வளர்க்கறதுக்கு வழிகாட்டக்கூடியவர்களா, எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் ஏ டு Z செய்ய முடியாது தானே. நம்மள பல பிரிவுகளா இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையை அமைச்சுக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த சமுதாயமா நாம இருக்கலாம்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ருஷ்னா. இப்ப அடுத்து சாரா. எவர்கள் தம்மிடம் தெளிவான அறிவுரைகள் வந்த பின்னர் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு பற்பல பிரிவினராய் சிதறுண்டு விட்டார்களோ அவர்களைப் போல் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். யார் இத்தகைய நடத்தையை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் மாபெரும் தண்டனை உண்டு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனத்துல சொல்றான், உங்கள ஒரு குழுவினர் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியவர்களா இருக்கட்டும். அவங்கதான் உண்மையிலேயே வெற்றி பெற்றவங்க. கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்ன ரப்பு அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, தம்மிடம் வந்த தெளிவான அறிவுரைகள் வந்ததுக்கு பின்னாடி தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கொண்டு பல பிரிவினர்களா சிதறிண்டு போயிட்டாங்களே, அவங்கள நீங்க ஆயிராதீங்க. கண்டிப்பா எவ்வளவு பெரிய அழகான அட்வைஸ் பாத்தீங்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்படி சிதறி போனா நம்ம வீணா போயிருவோம். யார் இப்படிப்பட்ட நடத்தையை மேற்கொள்றார்களோ அவங்களுக்கு மறுமையில மாபெரும் தண்டனை உண்டு. இங்க போய் சிண்டு முடிஞ்சு, அங்க போய் கோல் மூட்டி, இங்க போய் இல்ல இருந்தது இல்லாதையும் சொல்லி, பாத்தியா ஒன்ன நாளா பிரிச்சுட்டேன் பாத்தியா, இப்படிட்டு பெருமை அடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. நம்ம பிரிந்து போக கூடாது. அப்படி பிரிவினையை ஏற்படுத்துறவங்க
மறுமை நாள்ல மாபெரும் தண்டனைக்கு உரியவங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ், இந்த மாதிரியான தண்டனைகள்ல இருந்தும் தீமைகள்ல இருந்தும் பிரிவினைகள்ல இருந்தும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்து, நீ சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் அந்த அழகிய விஷயங்களை, அந்த ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்து நன்மை ஏவி தீமையை தடுத்து நாங்களும் நன்மை செய்து தீமையிலிருந்து விலகி வாழக்கூடிய மக்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.